வாழ்க. அனைவரும் அமருவோம். இயேசுவின் பிரியமானவர்களே, இன்று நாம் கேட்ட 2 வாசகங்களை கொண்டு ஒரு சிறிய சிந்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைக்கிறேன். வழக்கமாக நம்முடைய வாழ்வில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அனைவருமே சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர் வரை நாம் விரும்புகிறது நடக்கணும், நல்ல செய்தியை மட்டும் நாம் கேட்கணும். இதுதான் பொதுவாக எல்லாருக்குமே இருக்கிறது. இப்போ தேவையில்லா ஒருத்தர் உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க, ரொம்ப நல்லவங்க, நீங்கள் ரொம்ப தங்கமானவங்க, உங்கள் சொந்தக்காரு, உங்கள் கூட பழகினவங்க, இந்த ஆலயத்தில் இருப்பவங்க, யாரோ உங்களை பற்றி நல்ல விஷயங்களை பேசிக்கிற போது நமக்கு செவிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவே நம்ம கூடவே இருந்தவங்க, பொம்பளையா இருக்கான சும்மா நல்லா அப்படி என்று தேவையில்லாத விஷயங்கள், நாம் விரும்பாத செய்திகள், விரும்பாத காரியங்கள் நமக்கு வருகிற போது நம்ம அதை எப்படி ஏற்றுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல நேரங்களில் அதை நாம் ஏற்றுக்கொள்ள நம்முடைய மனம் விரும்புவதில்லை. வசனம் அழகாய் சொல்கிறது. ஆண்டவர் சொல்றார், உன் மனம் விரும்புவதை, திருப்பாடு 20 வாசிக்க 24 நினைக்கிறேன், உன் மனம் விரும்புவதை நான் உனக்கு அருளுவேன் சொல்றார். சில நேரங்கள் நம்ம மனம் விரும்பாத இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னைக்கு பரவலாக எல்லா இடங்களும் இருக்குது. ஆஃபீஸில் இருக்குது, வீட்டில் இருக்குது, உறவுகளில் இருக்குது, இது மாதிரியான ஆலயங்களில் இருக்குது, அன்பியத்தில் இருக்குது. நம்ம பல நிலைகளில் பார்த்தோம்னா எல்லாருடையுமே வாழ்விலும் இப்படியான செய்திகள் நம்ம வந்தடையும். நான் சொன்னேன், இப்போ ஃபாதர் ரொம்ப நல்லது, வாங்க ரொம்ப நேரம் பூசை வைக்கிறார், என்ன சீக்கிரம் முடிக்க மாட்டேன் சார், மொக்கையா போகிறார். இதை நம்ம காதைக்கும் போது யார் சொன்னோம், அவங்களா என் முன்னாடி நல்லா பேசுகிறவங்க பின்னாடி பேசுகிறாங்க, வட்டம் வச்சுக்கிறாங்களே அப்படி என்று ஒரு விதமான சலசலப்பு ஏற்படும். அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, விளையாட்டுக்கு சொல்கிறேன், நம்ம பண்ணுற விஷயங்கள் நம்ம அவங்களை என்ன பண்ணுவோம்னா, அப்படிப்பட்டவங்கள நம்ம சில நேரங்களில் அந்த விஷயங்களையோ அந்த மனிதரையோ நம்ம கண்டு கொள்ளாமை சொல்கிறாங்க. சில கண்டுக்க மாட்டோம். ஓ இவரா, எனக்கு தெரியும், இவர் ரொம்ப ஓவராக பேசுவோம், வாங்க நல்லா இருக்கீங்களா. சில நேரம் நம்ம உதாசனப்படுத்துவோம் அவங்கள. நீங்கள் பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்கிறது உண்மையாக போய் உதாசனம் நம்ம மைண்ட் பண்ண மாட்டோம். இங்கிலீஷை மைண்ட் பண்ண மாட்டோம். அவங்கடா சும்மா எவ்வளோ பண்ணிட்டேன், வாங்கி சாப்பிட்டு குறையாக சொல்லிட்டு இருக்கா, இவனெல்லாம் நம்ம கண்டுக்கூடாது அப்படின்னு சில பேர் கண்டுக்கூடாது. இங்கிலீஷ் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, இன்டிஃபரண்ட் ஆட்டிடியூட். அதாவது நம்ம சில பேரை அவங்க மனுஷனே மதிக்க மாட்டாங்க. நல்லா தான் பழகிருப்பீங்கன்னா, முதல் மாதிரிலாம் இப்போ ஃபோன் பண்ண மாட்டேறீங்க, ஏன் முதல் மாதிரிலாம் என்கிட்ட பேசாம, ரொம்ப பிஸியாக இருக்கேன், நிறைய வேலை இருக்குது, நான் டைம் இல்லை அப்படிலாம் இன்றைக்கி நம்ம சொல்லி அவங்கள என்ன பண்ணுவோம் அவாய்ட் பண்ணுவோம். வெரி குட். அவங்கள நம்ம அவாய்ட் பண்ணுவோம். ஏன்னா அவங்க செய்கிற சில விஷயங்கள், அவங்க வழியாய் வருகிற நம்ம செய்திகள் நம்ம விரும்பத்தக்கவையாக நமக்கு இல்லை. ஆனால் நீங்கள் சொல்கிறாங்க, இந்த இன்டிஃபரண்ட் ஆட்டிடியூட் பொதுவாகவே பரவலாகவே இன்னைக்கு நிறைய இடங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், நம்முடைய உறவுகளில் இப்போ ரொம்ப அப்படி நெருக்கமாக ஃப்ரெண்ட்ஸோடு நல்லா இருப்போம், ஒரு குறிப்பிட்ட விஷயம் நமக்கு மனம் கசப்பு, நான் ரொம்ப டீட்டெயிலாக போக விரும்பல, அது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நடந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் ஒதுங்கிடுவோம். இனி அவங்ககிட்ட போயிட்டு அடிக்கடி போய் அந்த வீட்டில் சாப்பிடுவோம், ஃபோன் பண்ணுவோம், ஒன்றா சேர்ந்துருப்போம். இப்போ கொஞ்சம் டைம் இல்லை, பிஸியாக இருக்கேன், குழந்தை, அந்த வேலை இந்த வேலை, நாமளே நிறைய எக்ஸ்கியூஸ்லாம் சொல்லிட்டு நேராக பார்த்தா கூட அவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய நேரங்களில் நம்முடைய பிஹேவியர் சேஞ்சஸ், நம்முடைய நடைமுறையில் ஏற்படுகிற மாற்றங்கள். இது நல்லதா கெட்டதா அப்படின்னா, நான் இன்னைக்கு இதை பற்றி தான் பேச போகிறேன். சாபம் வரம். கண்டுகொள்ளாமை என்பது சாபம், கண்டுகொள்ளாமை என்பது வரம். முதல்ல சாபத்தை பற்றி பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம கேட்ட இந்த முதல் வாசகம் உங்களுக்கு ஒரு பின்னணியை நான் சொல்ல ஆசைப்படுறேன். இஸ்ராயேல் மக்கள் எத்தனை குலம்? 12 குலம். சரியா? 12 கோத்திரங்கள் அப்படின்னு சொன்னால் 12 குலங்கள். அது டீட்டெயிலாக போக வேணாம். 12 குலங்கள் இருக்குது. இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 குலம், யூதா குலம், பெஞ்சமின் குலம். இஸ்ராயேல் 2ஆக பிரிக்கிறாங்க, வடநாடு, தென்னாடு. இந்த 2 குலங்கள் சேர்ந்தது தான் நான் சொன்ன இந்த பெஞ்சமின் குலமும் யூதா அப்படி ஒரு குலமும் சேர்ந்து ஒரு நாடு பிரிக்கிறாங்க. நம்ம எப்படி இப்போ சவுத்து நார்த்துன்ற மாதிரி பிரிக்கும் போது இது தென்னாடு அப்படின்னு சொல்லி யூதேயா அப்படி ஒரு நாடு சொல்கிறாங்க. இது வரலாற்று இஸ்ராயலுடைய வாழ்வில். இந்த பக்கம் பார்த்தா மற்ற 10 குலங்கள் ஒன்று சேர்ந்து இஸ்ராயல் அப்படி என்று இஸ்ராயல் நாடு அப்படி ஒரு நாடு பிரிக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சாலமோனுக்கு தாவீது, அவருடைய வழிமரபினர், நான் சொன்ன பெஞ்சமின், அந்த யூதா நாட்டை யார் இவரே ஆண்டு இருக்கார். தாவீதே யூதா நாட்டை ஆண்டு இருக்கா. அவருக்கு பின்னாடி அவருடைய மகன் ஆள்றான் சாலமோன். அதுக்கப்புறம் அவருடைய வழிமரபினர் அந்த தென்னாடு யூதா நாடை அவங்க ஆண்டு கொண்டு இருந்தாங்க.
இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 10 குளங்கள் தடியெடுத்தவன் தண்டல்காரன் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? யார் இப்போ நம்ம 10 பேர் இருக்கோம், ஒரே இப்போ நிறைய வீடுகளில் இங்கே பிரச்சனை. என்ன பிரச்சனை? நில பிரச்சனை. எனக்கு இவ்வளோ, உனக்கு எவ்வளோ, போய் 10 பேர் 5 பேரும் சமரசமாக பேசிக்காமல் சண்டை போட்டு கேஸு கொடுத்து அவன் லாயர் நல்லா பணம் சாப்பிட்டு இவன் கடைசி வரைக்கும் அண்ணன் தம்பிங்க ஒற்றுமை இல்லாமல் அந்த லேண்டை வந்து வேற எவனும் அபகரிச்சு போகிற மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 10 பேருமே அவங்களுக்குள்ள பயங்கர போட்டி. நீ யார், நான் யார், நீ நடத்தணுமா அப்படி என்று நீங்கள் ஒரு நீண்ட வரலாறுக்கு உள்ளே போக வேண்டாம். பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ளே அடிச்சு கொண்டதுனால இவனை யார் பலசாலி அவன் ஆள்றான், அவனை அடிச்சு போட்டு இன்னொருத்தன் ஆள்றான். பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள இஸ்ராயல் நாட்டுக்குள்ள பயங்கர பிரச்சனை. இப்போ இந்த பிரச்சனை எங்கே ஆச்சு அப்படின்னா நீங்கள் பார்க்கணும், இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும். இந்த மக்கள் இந்த இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 12 குலத்தையும் கூட்டி கொண்டு வந்தது கடவுள், யாவே கடவுள். இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த இஸ்ராயல் 10 குலங்களை சேர்ந்து பல மக்கள் ஆள்றதால அவங்க வந்து இந்த உண்மை கடவுளை விட்டு விட்டு பாகால் தெய்வத்தை வழிபடுகிறான். கடவுளுடைய கட்டளைகளை மறக்கிறான். உங்களுக்கு தெரியுதெல்லாம். ஆகவே கடவுள் வந்து என்ன பண்ணுறார், கோபம் கொள்கிறார். அப்போ தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து போன வாரம் நம்ம கேட்ட ஆமோஸ் இறை வாக்கு அனுப்புகிறார். அதை தொடர்ந்து நம்ம ஓசையா இன்னைக்கு கேட்ட முதல் ஓசையா என்ற இறை வாக்கு அனுப்பி, டேய் நீங்கள் திருந்தவே மாட்டீங்களா, நீங்கள் சொல்லுவீங்க, டேய் எத்தனை முறைடா சொல்கிறது உங்கள்கிட்ட, ஏன்டா அப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த இறை வாக்குன்னு அனுப்புகிறாங்க. நான் முதல்ல ஒரு விஷயம் சொன்னேன், எதை பற்றி பேசி கொண்டு இருந்தேன், எதை பற்றி பேசினேன், டாபிக் முதல் டாபிக்னா கண்டு கொள்ளாமை. எல்லாம் தூங்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தனுக்கும் அடி தான் விடணும். அப்பதான் சாபமா வரமா? சாபம். நீங்க பாருங்க, இவர் அனுப்புறாரு. இப்ப நீங்களும் சொல்லுவீங்க, பாங்க சாமா 10 முறை ஃபோன் பண்ணிட்டேன், ஃபோன் எடுக்க மாட்டாங்க. எத்தனை முறை போகுது, அவன் நம்மளை கண்டுக்கவே மாட்டான். சும்மா அவனை போய் நம்ம தொல்லை பண்ண கண்டுக்க விட்டுருங்க, செம்ம நம்ம போய் உதவி செய்யணுமா அப்படின்னு நிறைய நேரத்தில் இவர் அனுப்பிச்சுட்டு இருக்காரு. இவன் என்ன பண்றான், இந்த 10 குலம், நீ யாரா, எங்களுக்கு தெரியும், நீ கிளம்பு, எங்களுக்கு தெரியும் சொல்லுவாங்க, ரொம்ப பெரிய ஆள், எனக்கே வா. அது பார்த்தீங்கன்னா இந்த இறைய வாக்கினர்களை அப்படி மதிக்கவே இல்லை. அங்கே சொன்ன வார்த்தைகளை அவங்க கேட்கவே இல்லை. நீ வான்னு சொல்லிட்டு போ. இப்போ சொன்ன டீச்சர் சொல்லு, உங்கள் கடமை சொல்லுங்க, எக்ஸாம்னு பார்த்துக்கிறேன். இந்த அப்பா அம்மாவுக்கு வேற வேலையே இல்லை, சும்மா சொல்லியிருப்பாங்க, நான் பார்த்துக்கிறேன் என்ற மாதிரி இந்த இஸ்ராயல் குலம், இந்த 10 குலம் வந்து கண்டுக்கவே இல்லை. அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய வரலாறு, நீங்கள் படித்தா டைம் இருக்காது. அசிரியர்கள், பாபிலோர்கள் இப்படிலாம் வந்து அடிமைகளாக இவர்கள் அழைத்து செல்லப்பட்டார்கள். பலவிதமான சாபங்களுக்கு உள்ளானார்கள், பலவிதமான இடர்பாடுகளுக்கு உள்ள. ஏன்னா ஆண்டவர் அனுப்பிய இறை வாக்கினர் அவங்க சொல்றான் பாருங்க, கோதுமை முற்றி போயிடுச்சு, ஆனால் அதை நீ சாப்பிட போறது இல்லை. நீங்கள் காற்றை பிடித்து விதைப்பவர்கள். காற்றை பிடிக்க முடியுமா கையில்? அப்போ அவங்க எண்ணங்கள் எப்படி இந்த பாருங்க, அப்போ எவ்வளோ வார்த்தைகள் வந்து எவ்வளோ விஷயம் பாருங்க, வாயிருந்தும் பேசவில்லை, கார்ந்திருந்தும் கேட்கவில்லை. அப்போது அவ்வளோ வந்து கடவுளை விட்டு சொன்னதை கண்டுக்கவே இல்லை. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்க, கண்டு கொள்ளாம, இன்டிஃபரண்ட் ஆட்டிடியூட். அதனுடைய விளைவு நீங்க பார்த்தீங்கன்னா பல இன்னல்களுக்கு, பல வாதைகளுக்கு இந்த இஸ்ராயல் மக்கள் பாதிக்கப்பட்டார். அதுதான் வந்து தொடர்ந்து இந்த முதல் வாசகத்தில் நீங்க நாம கேட்க ஆரம்பிக்கும். இந்த கண்டுகொள்ளாமை, உதாசீனம், நான் சொன்ன இந்த முதல் பகுதி மக்கள் நீங்களும் கூட அதில் இருக்கான். அவர் என்ன சொல்றது, எங்களுக்கு தெரியாதா, நாங்கள் பார்க்காததா, நாங்கள் செய்யாததா, எங்களுக்கு எல்லாம் தெரியும். கொட்டி உட்கார வச்சு எதை அடி வாங்கும் போது தான் தெரியுது. ஐயோ பாருங்க, அவங்க அடிமைத்தனத்தில் வீட்டை விட்டு, சாப்பாடை விட்டு 137 திருப்பாடு. ஐயோ பாபிலோனின் கரங்களில், பாபிலோனின் ஆற்றங்கரையில் அமர்ந்து நாங்கள் அழுதோம். இந்த ரிவர்ஸ் ஆஃப் பாபிலோனுடைய பாடலப்பா, எப்படிலாம் அங்கே இருந்தோம், நாங்கள் அந்த ஊரில் எப்படி இருந்தோம், இன்னைக்கு பாருங்க எப்படி இருக்கோம், எப்படி இருந்தனா எப்படி ஆயிட்ட மாதிரி அப்போ அழுகுறான் பாருங்க. அதுதான் எனக்கு வாசகம் சொல்லுது, கண்டு கொள்ளாம சாபமாக மாறியது. நச்சேரிக்கு வந்துடலாம். இயேசு நீங்க பாத்தீங்கன்னா இயேசுவின் இப்படிதான் உங்களுக்கு முன்பாக நான் கண் முன்பாக காட்ட ஆசைப்படுகிறேன். ஞாயிற்றுக்கிழமை நான் வைத்த ஆங்கில பிரசங்கத்தில் நான் சொன்னேன், இத ஒரு மனிதர் எப்படியானவராக தன்னை வெளிப்படுத்துகிறார். மார்க்கு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசித்து நான் சொல்றேன், அவர் மற்ற போதகரை போல அல்ல, அதிகாரத்தோடு அடிச்சு பேசினார். அவருடைய பேச்சை கேட்டோன்னே அப்படியே எல்லாம் அசந்துட்டான். இன்னைக்கு நம்ம கேட்ட பேய்கள் அலறி அடித்து கொண்டு ஓடியது, பார்வையற்றவர்கள் பார்வை பெற்றார்கள், முடக்குவாதம் மூட்டவர்கள் எழுந்து நடந்தார்கள்.
தொழுநோயாளர்கள் அந்த சதைகள் எல்லாம் உருகி நாத்தம் அடித்து போனவர்களை சுகப்படுத்தினார். இறந்தவர்களை உயிர்ப்பித்தார். இந்த 12 ஆண்டுகளாக இரத்த போக்கினால் உட்பட்ட பெண்ணை குணமாக்கினார். இறந்து போன ஜெய்ரூசனுடைய மகளை தொட்டு சுகமாக்கி. நீங்க பாருங்க, இதுதான் இயேசுடைய பிக்சர். ஆனா இவன் என்ன சொல்றான்? இன்னைக்கு அவன் கேட்ட வசனம் என்ன, எதை சொன்னா? அவர் என்ன சொன்னாங்க? இயேசுவை யாரை கொண்டு பேய்களை ஓட்டுகிறார்? பேய்களின் தலைவன். பேய்களின் தலைவனாக பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓடு. இன்னைக்கு பிளாக் மேஜிக் அப்படின்னு ஒரு வார்த்தை பேசுறான் நிறைய பேர். மேஜிக்லாம் கேள்வி இப்போ நிறைய இப்போ வீடியோலாம் போகிறான். சின்ன சின்ன பசங்கள்லாம் அப்படியே மறைஞ்சு போகிறான். ரொம்ப அமெரிக்காலெலாம் பயங்கரம் போகிறான். அடிக்கடி பார்ப்பது உண்டு. செம்மையாக பண்ணுறாங்க. அதில் நிறைய ட்ரிக்ஸ்லாம் இருக்குது சொல்கிறேன். இருந்தாலும் இப்போ வந்து பிளாக் மேஜிக் தெரியுமா? அதை வைப்பாங்களே, அதை வச்சுருக்காங்க. உங்களுக்கு என்னது, ஏன் உடம்பு சரியில்லை? உங்களுக்கு யாரோ சூனியம் பண்ணிட்டாங்க. தகுடு 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 வச்சிருக்காங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் தோண்டி பாருங்க. நீங்கள் முட்டையை வச்சுருப்பாங்க. அந்த முட்டை மேலே ஏதோ வச்சுருப்பாங்க. அந்த மஞ்சள் கயிறு, அந்த எலுமிச்சப்பழம், இப்படி என்று பல பேர் இன்றைக்கி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதையும் பல பேர் நம்புறோம். அதை விட்டுடும், நம்ம உள்ளே போய் வேணாம். அப்போ இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க? இயேசு அவருக்கு வல்லமெல்லாம் இல்லைங்க, அதனால சும்மாங்க பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுக்காமல் அபாண்டமாக ஒரு குற்றம் விமர்சனம் வைக்கிறாங்க. இப்போ நீங்கள் பாருங்க, இப்போ நம்ம சொன்னோம்ல, இப்போ நீங்கள் நல்லது செய்கிறீங்க, ஒருத்தர் உங்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த இடத்துல அவனை போய் சண்டை போடுவீங்களா? வாயா வேலையா பாரியா? சில நேரத்தில் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. நம்ம கூடவே இருந்தவங்க, நம்மளை பார்த்தவங்க, நம்மளோட பழகுவங்க, அவங்களே நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறாங்களே அப்படின்ற வருத்தம் நமக்கு இருக்குமா இல்லையா? இங்கே பார்த்தீங்கன்னா நான் இந்த இயேசு இப்படி தான் பார்க்கிறேன். அவர் மீது அபாண்டமாக சுமத்துறான். ஆனால் அவர் செய்த வல்ல செயல்கள், அதான் நீங்கள் வசனம் அழகாயிட்டு சொல்ல பாருங்களேன். அவரால் அங்கு வல்ல செயல்கள் செய்ய முடியவில்லை, காரணம் அவரிடம் நம்பிக்கையின்மை சொல்றார். ஆனால் இன்னைக்கு நான் கேட்டேன் இந்த நற்செய்தியை பார்த்து, 2வது பகுதி ரொம்ப அழகான பகுதி. முதல் பகுதி தான் அவங்க அவரை வந்து விமர்சிக்கிறாங்க, அவர் மீது குற்றம் சுமத்துறாங்க, பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுக்கிறாங்க. ஆனால் இயேசு ஐயோ அவங்க அப்படி சொல்லிட்டாங்களே, அவங்க என் மேலே அபானம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு நொந்து நூலாக்கி நூடுல்ஸ் மாதிரி உட்கார்ந்தாராம். வசனம் அழகாய், அவர் ஊர்கள் சிற்றூர்கள் எங்கும் சென்றார், அனைவருக்கும் நன்மை செய்தார். திருப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டார் தன் வேலையை. அவர் நோய்களை குணமாக்கினார், பேய்களை ஓட்டினார், அத்தனை மீதும் பரிவு கொண்டார், அவர்கள் மீது அக்கறை கொண்டார். இதுதான் வந்து வரம். அது சாபம். இவர் வந்து அவங்க சொன்னதை சட்டை பண்ணவே இல்லை. அவங்க அந்த இவங்களுடைய என்ன சொல்லுவாங்க, கண்டுகொள்ளாமை, இவங்க வந்து நம்ம மேலே ரொம்ப நெகட்டிவா, ஏசு அதை ரொம்ப பெருசாகவே எடுத்துக்கல, சீரியஸாக எடுத்துக்கவே இல்லை. எனக்கு நீங்கள் நான் நம்முடைய வாழ்வில் எனக்கு இது எங்கே வரும் சொன்னால், எனக்கு இங்கிலீஷில் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, ஓன்லி இன்டிஃபரன்ஸ். எனக்கு புரியவே இல்லை கான்செப்ட். நான் படித்தப்போ ஓன்லி இன்டிஃபரன்ஸ் யாரால முடியும்? நீங்கள் ஒரு சாதாரண மனுஷன், இப்போ நம்பலாம், இப்போ நம்மளை ஒத்து புகழ்கிற போது செம்ம ஃபாதர், வேற லெவல் ஃபாதர், வெத்து ஃபாதர், வேலைக்கே பண்ண ஃபாதர், தண்டம் எப்போ போகிறா கேளுங்க, அமுச்சு விட்லாம் இங்கேருந்து. ஐயோ இவங்களா எப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு நமக்கு வருத்தம் இருக்கும் பாருங்களேன். இப்போ 2 ஆப்ஷன், ஒன்று புகழ்ச்சி, ஒன்று இகழ்ச்சி. புகழ்கிற போது நாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம், இகழ்கிற போது நாம் மிகுந்த மனம் வருத்தம். அது ரொம்ப சீரியஸாக நம்ம டேக் இன் டு ஹார்ட். ஆனால் இந்த ஓலி இன்டிஃபரன்ஸ் யாரால முடியும்? நாங்கள் இயேசுவை இங்கே கொண்டு வர ஆசைப்படுகிறேன். முதிர்ச்சியானவர்கள் ஆன்மீகத்தில் பல நாட்கள், பல இரவுகள், பல மணி நேரங்கள் இவர் தந்தையோடு உறவில் இருந்தார் என்று விபிலியன் நமக்கு மிக தெளிவாக எடுத்து சொல்லுது. அப்போ இப்படியான விமர்சனங்கள், இப்படியான அடி தூக்கி மூஞ்சில கறி பூசுறாங்க, கழுவி ஊத்துறாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, ஐயோ அப்பா இது மக்களா, இது என்ன ஃப்ரெண்ட்ஸா, தேவையில்லை, அப்படியே ஒதுங்கி போயிடுவோம். அவங்க உறவை வச்சுக்காம எதுவுமே செய்யாம எனக்கு நம்ம ஏன் மம்பு, அந்த வேலையை பார்த்து போகலாம் அப்படின்னு. இங்கே பார்த்தீங்கன்னா முதிர்ச்சி ஆன்மீகவாதிகள் அவர்களுக்கு எப்படி சவுக்கடி கொடுக்குறாங்கன்னா, அவங்க தீமை செய்கிறார்கள். ஆனால் இவர் அவங்களுக்கு என்ன பண்ணாரு? தீமை செஞ்சாரா? நன்மை செய்கிறார். இன்னைக்கு இயேசு நமக்கு தருகிற அற்புதமான ஒரு பாடம் என்ன அப்படின்னா, அப்படிப்பட்ட நேரத்தில் கூட நான் வந்து முதிர்ச்சியான ஆன்மீக முதிர்ச்சி இதெல்லாம் வர தட்டிட்டு போய் நாங்கள் பார்க்காததா அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி வடிவ சொல்ல, நாங்கள் பார்க்காதா, நாங்கள் பார்க்க. இயேசு ரொம்ப அழகாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை தான் செய்தார்.
அவன் இதை கற்றுக்கொள்ள வேண்டியதுதான். போற்றுவார் போற்றட்டும், புழுதிவார் ஊற்றி தூற்றட்டும் தூற்றட்டும். நான் சொல்ல, இவர் சொல்றார், திருவள்ளுவர் சொல்றார், நாம் யார், நாம் என்ன செய்தே நமக்கு மட்டுமே தெரியும். அவன் இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் இப்படியான மனிதர்களை நீங்கள் நிறைய காணும். நிறைய நீங்கள் ஒதுங்கி போவீங்க. இல்லைன்னா சொன்ன சாபமாக இந்த கண்டு கொள்ளாமை மிகப்பெரிய சாபமாக மாறி போச்சு. ஆனால் இன்னைக்கு அதே கண்டு கொள்ளாமை இயேசுடைய வாழ்வில் மிகப்பெரிய வரமாக மாறி அவர் இன்னும் எவ்வளவுக்கு எவ்வளோ அவங்க அவரை உசிப்பு விட்டாங்களோ, அவங்கள கிண்டல் பண்ணாங்களோ, அவங்கள அவமானப்படுத்தினாங்களோ, அவ்வளவுக்காக அவர் நன்மை செய்ய ஆரம்பித்தார். கண்களை மூடுவோம். நம்முடைய வாழ்வில் நான் சொன்ன இந்த அனுபவங்கள், மனிதர்கள், நிகழ்வுகள், செய்திகள், ஏன் நம்ம சொந்தக்காரங்க, நம்ம கூட நெருங்கிய பழங்கினவர்கள் கூட நமக்கு இப்படியான ஏதாவது ஒரு காரியம், நீங்கள் நான் கூட அந்த இன்டிஃபரண்ட் ஆட்டிடியூட், நான் சொன்ன மாதிரி கண்டு கொள்ளாமை, உதாசீனத்தை நம்ம பண்ணியிருப்போம். அது நமக்கு பல நேரங்களில் நம்ம ஏன் பண்ணோம் தெரியல. இன்னைக்கு நிறைய நேரங்க தனிமை விடப்பட்டு இருக்கிறோம். உறவே வேணாம், ஒட்டே வேணாம் என்று வாழ்கிறோம். இன்னும் அந்த கனல், நம்ம அப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான், இதை செஞ்சிட்டான் அப்படின்னு மனதுக்குள்ளே வெந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அவங்ககிட்ட நம்ம பேச்சுவார்த்தை இல்லை, அவங்ககிட்ட நம்ம எதுவும் பண்ணலை. ஆனால் அது பாருங்கள் எவ்வளோ பெரிய பாதிப்பை நமக்குள் ஏற்படுத்துகிறார். ஆனால் இயேசுவை போல அதை நாம் என்ன பண்ணணும்னா நன்மை பயக்கக்கூடிய விஷயமாய் மாறணும். only indifferent attitude. அது நமக்கு சாபமாக அல்ல, வரமாக மாறி நம்ம வாழ்வை மாற்றக்கூடிய காரியங்களை இயேசுவை போல தொடர்ந்து சாகிறவரை, சாகும் தருவாயில் கூட ஆண்டவர் நன்மையே செய்தார். அந்த காது வெட்டப்பட்ட போது கூட மால்கோஸ் அவன் காதை அவர் ஒட்ட வைக்கிற நிகழ்ச்சி யோவான் மிக அழகாய் பதிவு செய்கிறான். அந்த ரத்தமும் தண்ணீரும் கூட வழிந்து விடுபோ சொல்லுவாங்க, ஒரு கதை சொல்லுவாங்க. அவன் அந்த விழாவில் குத்திய போது அந்த தெரித்த அந்த ரத்தமும் தண்ணீரும் அந்த காவலன், அந்த சோல்ஜர் மேலே பட்ட போது அவன் கண் பார்வை குறைவால் இருந்தான். அவன் கண் முழுவதும் நலம் பெற்றது. பாருங்க, செத்தும் கொடுத்தான் சீராக்காதை சொல்வது போல இயேசு தன் வாழ்வில் எப்போதும் நன்மை செய்தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்வை கூட யோசிப்போம். ஆண்டவரே, நிறைய நன்மை செய்வது போல நானும் கூட அந்த ஆன்மீக வாழ்வில் முதிர்ச்சியும் போற்றுகிற போது அதை நான் அப்படியே பறக்காம இகழ்கிற போது அப்படியே நான் விழுந்து விழாமல் முதிர்ச்சி, ஆன்மீக முதிர்ச்சி உள்ளனா வாழ வரம் தாங்க அப்படின்னு சொல்லி இந்த அருமையான பாடலை என் இயேசு ராஜாவுக்கு என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவருக்கு என்னாலும் ஸ்தோத்திரம் என்ற பாடலை நாம பாடி ஆண்டவரை ஆராதித்து புகழ்ந்து ஆசிரியை பெற்றுக்கொள்வோம். ராஜாவுக்கு என்னாலும் ஸ்தோத்திரம், ராஜாவுக்கு என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கு என்னாலும் ஸ்தோத்திரம், கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். முழு உள்ளத்தோடு உன் நாமம் பாடி புகழுவேன், நான் பாடி புகழுவேன். இயேசு ராஜாவுக்கு என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கு என்னாலும் ஸ்தோத்திரம். நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன்,
கைவிடப்பட்டு கதறினேன், கைவிடப்பட்டு கதறினேன், கர்த்தனை தேற்றினீர், கர்த்தனை தேற்றினீர். என் இயேசு ராஜாவுக்கு இந்நாளும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கு பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே, நோய்களை சுகமாக்கினீர். என் ஜீவனை அழிவில் நின்று காத்து ரட்சித்தீரே, காத்து ரட்சித்தீரே. முழங்கால் படிடுவோம். என் இயேசு ராஜாவுக்கு, ராஜாவுக்கு என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கு என்னாலும் ஸ்தோத்திரம். கண்களை மூடி நாம் ஆண்டவருடைய சமூகத்தை ஒப்புக் கொடுப்போம். அவர் எப்போது நன்மை செய்பவர். நான் சொன்ன நிறைய நெருடர்கள், நிறைய கவலைகள், நிறைய மனபாரங்கள் நமக்கு இருக்கலாம். நிறைய பேர் நமக்கு இப்படியான பல காரியங்கள் செய்திருக்கலாம். நீங்களும் நானும் கூட இப்படியான இன்டிஃபரண்ட் ஆக அக்கறையின்மையால், கண்டுகொள்மையால், இல்லாமையால் உதாசீனமாக பலரை உதாசீனப்படுத்தியிருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டவர் அது நேரம் நமக்கு சாபமாக மாறி இருக்கிறார். இதோ இந்த நாளில் ஆண்டவர் இயேசு மிகப்பெரிய ஒரு மாதிரியாக அதை வரமாக மாற்றக்கூடிய அருளை நமக்கு தந்திருக்கிறார். முதிர்ச்சி உள்ளவர்களா, ஆன்மீக முதிர்ச்சி பெற்றவர்களா, அனைவரையும் வெறுக்காமல், நம்ம வெறுப்பவர்களுக்கு கூட அழகாய் வாசிக்கிறோம். பவுலடியா சொல்லுவோம், உங்களை வெறுப்பவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களுடைய பகைவருக்கு அன்பு கூறுங்கள் சொல். நமக்கு இப்படியாய் இவை செய்த யாராக இருந்தால் அவர்களுக்கு நன்மையின் வழியாக சவுக்கடிக்கக்கூடியவர்களா, நன்மையின் வழியாக நம்முடைய வாழ்க்கையை நல்ல காரியங்கள் வழியாக கடவுளுடைய அருளை நாம் பெற்றுக்கொள்ள அற்புதமான வாழ்வை வாழ அருள் வேண்டி ஒப்பு கொடுத்து ஆசிரியை பெற்றுக்கொள்வோம். மாண்பு கீதத்தை பாடுவோம். பழைய
இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருபாலினை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமைப்பின் பேரு பிறனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராங்க. உமோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிறோமை மன்றாடுகிறோம்.